அது மாதிரி ஒரு மூவிஸும் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணது I won't. நான் சொல்கிறேன் நம்பாதீங்க. போஸ்டர் ப்ரொமோஷன்லாம் பார்த்து ஜீப்பில் இருந்து ஓட்டெலாம் கேட்குறீங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு தலைவி ஞாபகம் வருது எங்களுக்கு. அரசியல் மேடைகள் உங்களை பார்க்கலாமா பதன்தான். ஆக்சுவலி ஓட்டர் சைடு இல்லை, இந்தியன் சிட்டிசன் தான் இது வரைக்கும் ஓட்டர் சைடு எடுக்கணும். நான் இதுவரையும் லைஃப்பில் ஓட் பண்ணேன். ஓகேவா? ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம், உங்கள் தேசபக்தி வெளியே தெரியுது. நீங்கள் நான் ஃபர்ஸ்ட் அந்த பதில் மட்டும் எடுத்துட்டு கட் பண்ணி வேறு ஹெட்லைன் போட்டு போடாதீங்க. இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு அதிக அளவில் பேக்கப் ஆகிட்டு இருக்காரு. இப்போ 3 நாளில் நிறைய பேருக்கு கஷ்டம். இல்லை 1:30 மணி 2 மணி 3 மணி ஆகுது இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு. அதனால தான் அந்த பிரச்சனை. அதில் நிறைவாக மற்ற சேனல்காரங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். தனிப்பட்ட முறை நம்ம உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறதுனால 2-3 ரூம் நம்ம கொடுக்கலாம். அதுக்காக தான் அந்த ஏற்பாடு. நமக்கு ஈகோ கிடையாது. ரெண்டாவது, இந்த படத்தில் இருக்கிற நடிகர்கள் பூரா புத்திசாலி நடிகர்கள், புத்திசாலி இயக்குநர்கள். படம் நல்லா இருக்கணும்னா அந்த இன்புட்ஸ் நம்ம எடுத்துக்கணும். இல்லை, அது எங்கள்கிட்ட இருந்து. இப்போ ராஜ்கபூர் சார் பாருங்கள், இவ்வளோ நேரமாக 2 நடிகரை உட்காந்துருந்தாங்க. அவங்க 2 பேரும் நம்ம நடிகர் இந்த படத்தை நடிச்சிருக்கோம்ட்டு அப்படியே டப்புக்கு அவங்க இன்னொன்று 2 டேரக்டர் வெளியே வராங்க பாருங்கள் டக்குன்னு. அதான் அந்த டேரக்டர் வெளியே வந்தோன்னு இது எவ்வளோ ஆரோக்கியமாக இருக்குது பாருங்கள். முதல்ல அப்படி நடிகராக பேசும்போது அப்படியே என்ன அப்படி யோசிச்சுட்டே இருக்காங்க. உள்ள தப்புன்னு வெளியே வந்தாங்க பார்த்தீங்களா 2 பேரும். இதில் ராஜ்கபூர் சாரோட டைலாக்ல நிறைய கட்டு விழுந்துருக்கு. ஏன்னா சார் சொல்கிற டைலாக்கை யோசிக்காமல் பேசிடுவாங்க. மற்ற நடிகர்லாம் ஏங்க அதை பேசுனா அவர் கோச்சிக்கிடுவாருங்க இவர் கோச்சிக்கிடுவாங்கன்னு கேட்பாங்க. அது மாதிரி எதுவுமே கேட்கல. என்ன தலைவா டைலாக்கு அப்படியே அது 2 சேர்த்துக்கலாமா பாரு. ஏன்னா அது படத்தில் ஒர்க் அவுட் ஆயிருக்கு. நீங்கள் படம் பார்க்கும்போது தெரிஞ்சுக்கிங்க. என்னென்னா இந்த ப்ரெஸ் மீட்டே எதுக்குன்னா, ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ப்ரொமோஷன் ஸ்டார்ட் பண்ணியிருக்கணும். நான் பேசிக்கிட்டு இருந்தேன். அமீர் சார் இப்போ தான் லேட்டராக 4ஆம் தேதி தான் வந்தாங்க. 3-4 நாளில் நம்மளால் நிறைய சேனல்ஸுக்கு இன்டர்வியூ கொடுக்க முடியல. அதனால மொத்தமாக எல்லாரையும் ஒரு இடத்துல அசம்பிள் பண்ணி குரூப்பாக உட்காந்து பேசிடலாங்கிறதுக்காக தான் இந்த ப்ரெஸ் மீட் நம்ம அரேஞ்ச் பண்ணோம். அதனால தான் எடுத்தோன்னே கேள்வி பதில் நம்ம போனோம். எல்லா சேனலுக்கும் தனித்தனியாக கொடுக்கலன்னு ஒரு வருத்தம் வரக்கூடாது. ரெண்டாவது, சார் சொன்ன மாதிரி போய் சேரணும். ஒரு 6 நாள் இருக்கு, மிக குறைவான ஒரு 5 நாளில் கொண்டு போய் படத்தை கொண்டு போய் ரீச் பண்ணணும். பணம் இல்லை என்கிட்ட செலவு பண்ணுறதுக்கு. வேறு ஏரியாவில் செலவு பண்ண முடியல. உங்கள் மூலமாக தான் கொண்டு போய் படத்தை சேர்க்கணும். அதனால தான் மறுபடியும் ஒரு ப்ரெஸ் மீட். அமீர் சார் எதுக்கு நீ கூப்பிட்டாங்கன்னே தெரியல அப்படின்ட்டாங்க. பாருங்க, நைட்டு ஷூட்டிங்கு அதிகாலையில் பேக்கப் பண்ணலாம். இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு அதிகாலையில் பேக்கப் ஆகிட்டு இருக்காரு. இப்போ 3 நாளில் நிறைய பேருக்கு கஷ்டம். இல்லை 1:30 மணி 2 மணி 3 மணி ஆகுது இன்டர்வியூ கொடுக்குறதுக்கு. அதனால தான் அந்த ப்ரெஸ் மீட். அதில் நிறைவாக மற்ற சேனல்காரங்க ஏதாவது கேள்வி கேட்கணும்னா கேட்கலாம். தனிப்பட்ட முறை நம்ம உட்காந்து இன்டர்வியூ கொடுக்கறதுனால 2-3 ரூம் இருக்குது நம்ம கொடுக்கலாம். அதுக்காக தான் இந்த ஏற்பாடு. தேங்க்யூ. இங்கே பொலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் இல்லை, ரியல் லைஃப்பில். நீங்கள் சொன்ன மாதிரி வேர்ல்ட் ஃபேமஸாக ஒரு ஃபீமேல் பொலிட்டிஷியனாக இங்கே சென்னையிலேருந்து தமிழ்நாடு நமக்கு ஒரு இமேஜ் இருக்குது. அது மாதிரி எனக்கு பண்ண முடியல, யாருக்கும் பண்ண முடியாதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த மூவியில் பண்ணது டிரெக்டரும் ஸ்கிரிப்ட் ரிவிஷன் மாதிரி தான் பண்ணியிருக்கு. ஸோ அதில் வேறு யாருக்கு ஏதாவது தோணுச்சுன்னா அது எனக்கு அதை பற்றி எதுவும் சொல்ல முடியாது. எதுக்குன்னு அது மாதிரி எனக்கு பண்ண முடியாது. இல்லை 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 காலையில் நாங்கள் ஒரு எஃப்எம்முக்கு போயிருந்தோம், அலை எஃப்எம்முக்கு. அப்போ இந்த நாங்கள் போஸ்டர் ப்ரொமோஷன்லாம் பார்த்தோம். ஜீப்பில் இருந்து ஓட்டெலாம் கேட்குறீங்க. உங்களை பார்க்கும்போது ஒரு தலைவி ஞாபகம் வருது எங்களுக்கு. அரசியல் மேடைகள் உங்களை பார்க்கலாமான்ட்டு. ஆமாம், பதறிட்டாங்க. நம்பிக்கை. அப்போ நான் சொன்னேன், நான் சந்து புந்தெல்லாம் போய் ஓட்டு கேட்டிருக்காங்க. தேனியில் போனீங்கன்னா இப்போ உங்களை தெரியும், நின்றா ஜெயிச்சுருவாங்க எம்எல்ஏ. அவ்வளோ தூரம் எல்லா சந்து புந்தெல்லாம் கூட்டிகிட்டு போயிருக்கோம் ஓட்டு கேட்டு. இந்த படம் அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு ஸ்பேஸ், ஈக்குவல் ஸ்பேஸ் இருக்குது அமீர் சார்ட. அவங்களுக்கு இவங்க விடலைன்னாலும் வேணாம்னாலும் கூப்பிடுவாங்க. அவங்களுக்கு கூட்டிகிட்டு போனால் 10 ஓட்டு வாங்கலாங்கிறது அரசியல்வாதிக்கு தோணும்ல. காலம் தான் அது பதில் சொல்லும். இந்த மூவியில் என்னோட கேரக்டர் ஆக்சுவலி பை எஜுகேஷன் ஒரு அனிமல் டாக்டர், வெட்டினரியன். ஸோ நான் லைஃப்லேயே அது பண்ண மாட்டேன். எதுக்குன்னா ஐ ஆல்ரெடி ஃபினிஷ் மை ஸ்டடீஸ். ஸோ அது மாதிரி ஒரு மூவிஸும் டிஃப்ரெண்டான கேரக்டர்ஸ் பண்ணது. நான் சொல்கிறேன், நம்பாதீங்க. உங்களுக்கு தெரியும், இதே மாதிரி இதுக்கு முன்னாடி நம்ம தமிழ் சினிமாவில் நடித்த நடிகைகள்
பிரபலமானவங்கள கேட்டிருப்பீங்க அரசியலுக்கு வர்றீங்களான்னு. வரமாட்டேன்னு சொல்லிட்டு கடைசியில் போய் சேர்ந்துருப்பாங்கல்ல, அந்த வரிசையில் எங்கிட்ட கேட்டால் அது கோபம் இருக்கான் இல்லையா? வரக்கூடாதுன்னு இருக்கேன். அந்த வரிசையில் வருவாங்கன்னு நான் நம்புகிறேன். நான் அவங்க ஆசைக்கு வரமாட்டேன்னு இப்போ சொல்லிக்கிட்டு இருக்காங்க. எனக்கு ஆக்சுவலி ஓட்டர்ஸ் ஐடி இல்லை, இந்தியன் சிட்டிசன் தான். இது வரைக்கும் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கல. நான் இதுவரையும் லைஃப்பில் ஓட் பண்ணல. ஓகேவா? ரொம்ப நல்ல விஷயம். ஆமாம், உங்கள் தேசபக்தி வெளியே தெரியுது. ஆமாம், நான் மீதி எல்லாருக்கிட்டே தான் கேட்டுட்டு இருக்கேன் ஓட் பண்ணுங்கன்னு. அதுதான் ஆக்டிங் இல்லையா? எனக்கு அதுதான் ரொம்ப பிடிக்கும். ஸோ அது உங்களுக்கு எல்லாருக்கும் நான் இனியும் மூவிஸ் பண்ணோம் இல்லையா, நான் அது பண்ணிட்டோம். தேங்க்யூ. என்னங்க? இல்லையே, எனக்கு வெட்டினரியனோட டிகிரியே இல்லை. ஆனாலும் நான் இந்த மூவியில் ஒரு பசுக்கு ட்ரீட்மெண்ட்டும் கொடுத்துருக்கேன். நான் இந்தியன் சிட்டிசன், அதனால் யூஎஸ்ல தான் வளர்ந்துருக்கு. அதனால தான் எனக்கு ஓட்டர்ஸ் ஐடி இல்லை. நீங்கள் நான் ஃபர்ஸ்ட் சொன்ன பதில் மட்டும் எடுத்துகிட்டு கட் பண்ணி வேறு ஹெட்லைன் போட்டு போடாதீங்க. அப்போ ஏன் ஏன் என்ன வச்சு போடாதீங்க? யூஸாக இருந்தது. இனிமேல் தான் ஓட்டர்ஸ் ஐடி எடுக்கணும். அதுக்கப்புறம் ஆனாலும் எனக்கு அவ்வளோ அதை பற்றி தெரியல. ஸோ ஐ ஹேவ் டு லேர்ன். யோகியனாக இருக்கலாம்னு சொல்லி பார்த்துட்டு நான் நடிச்சுக்கிறது. ஸோ எனக்கு நானே யோகியன். அதனால் வந்து யாரையும் ஃபாலோ பண்ணல. இவர் ஃபாலோ பண்ணல. இவர் வந்து ஜென்ரலாக வந்து எம்ஜிஆர் எப்போ கேட்டார், எம்ஜிஆரை வந்து நீங்கள் வந்து முன்னிலைப்படுத்தி ஏடிஎம்கே அப்படின்னா அதெல்லாம் கேட்கு. எம்ஜிஆருங்கிறது நம்மளுக்கு புது ஒரு நடிகனாக நம்ம பார்த்தோம். அவரை ரசிக்க நான் வாழ்ந்துருக்கேன். அவரை வச்சு நிறையா பேர் பொழப்பு நடத்துனானுங்க, அது வேற பிரச்சனை. ஒரு ரசிகனா வந்து ஒரு தொண்டனா வந்து வந்தார் அப்படிங்கிறது தான் வந்து அந்த தொண்டனில் வந்து இவரை வந்து எப்படி படிப்படியாக நம்ம வளர்த்தணும் அப்படிங்கிறது இந்த படத்தோட கேரக்டர். அதில் வந்து பியூட்டிஃபுல்லாக வந்து அவங்க பண்ணிக்கிறது லவ் தான். யாரையும் காயப்படுத்தல, யாரையும் குத்தியும் பேசலை. அங்கங்கே தெளிச்சுட்டு போயிருப்பாங்க. அது வந்து டைலாக் எழுதும்போது வந்து அது வந்து ரசனையாக இருக்கும். இதில் சொல்லப்போன வந்து ஒரு அருமையான காதல் கதை சொல்லியிருக்காங்க பொலிட்டிக்கல் கேஸில். ஸோ அதனால் வந்து நீங்களெல்லாம் இப்போ எல்லாம் அவங்கள எதுக்கு கூப்பிட்டு இருக்குது? நாங்கள் பணம் அந்த பணம் இதெல்லாம் போஸ்ட் யூஸ் பெரிய பேனர்லாம் கிடையாது. நீங்களே இதை ப்ரொமோட் பண்ணி வெளியே கொண்டு வரணும். எதுக்கு ஒரு தடவை 4 தடவை உங்களை கூப்பிட்டு உட்கார வச்சுருக்காரு ஆதாரம்? தேவையாது. ஒரு தடவை சொன்னால் பார்த்தால 4 தடவை கூப்பிட்டு வந்து உங்களை மீட்டிங் போட்டு வச்சுருக்காருல. நீங்களே இதை கொண்டு வரணும். சின்ன படத்தை பெருசாகும். இதை வந்து காயப்படுத்தாமல் நீங்கள் வந்து பெருசு பண்ணி நீங்கள் வந்து அழகாக ஒரு ப்ரொமோட் பண்ணி ஒரு தடவை படம் பாருங்கள். உங்களால் இயன்ற அளவுக்கு எவ்வளவு ப்ரொமோட் பண்ணும்போது இந்த படத்தை வந்து மேலே வச்சு வெற்றியோட செஞ்சு அவர் ப்ரொடியூசராகவும் ஒரு டைரக்டராகவும் பெருசாக வர்றதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது. எங்களுக்கு ஒரு 4-5 படங்கள் வரும். இதை பார்த்துட்டு நாங்கள்லாம் நல்லா தான் நடிச்சிருக்கோம். நீங்கள் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. எல்லாமே இருக்குது. தேர்தல் சம்பந்தமான அனைத்தும் இருக்குது. தேர்தலில் அதான் அந்த நம்ம குரு ஒரு பாட்டு பாடினார் பார்த்தீங்களா? அந்த பாடல் நீங்கள் கேட்டிங்கன்னா தெரியும். தேர்தலில் என்னென்ன தில்லு முள்ளு இருக்குதோ முடிஞ்ச அளவுக்கு காட்சிப்படுத்தியிருக்கோம். டோக்கனில் டைரெக்டாக பேமெண்ட்டே கொடுத்துருவோம். இது நல்லா வந்தது. நீங்கள் நாளைக்கு படம் பாருங்கள். குறைகள் இருக்கும், குறைகள் இல்லாமல் சினிமா இல்லை. அது இது மாதிரியான ஒரு என்டர்டெயின்மெண்ட் கமர்ஷியல் மூவியில் கண்டிப்பாக அங்கங்கே இருக்கும். அந்த குறைகளை எல்லாம் மறந்துட்டு, எதுக்கு நான் சொல்கிறேன்னா, நான் என் படத்துக்கு இப்படி நான் கேட்டது கிடையாது. எந்த படத்துக்கும் நான் தயாரிப்புலையோ அல்லது என்னுடைய இயக்கத்தில் வர்ற படங்களை நீங்கள் பார்த்து நல்லா பண்ணுங்கன்னு. இந்த படத்துக்கு அவர் போட்ட காசில் வந்து ₹1 கூட இப்போ வரைக்கும் வரல. முழுக்க ஓன் ரிஸ்கில் தான் அந்த படம் ரிலீஸ் பண்ணுறது. அவர் அதுக்காக தான் மீண்டும் இதை திரும்ப சந்திச்சுட்டு இருக்காரு. போட்ட காசு வந்துச்சு, இல்லை போட்டதில் பாதியாவது வந்துச்சுன்னா கூட படத்தோட பார்ட் 2 எடுப்பாங்க. அப்போ பொலிட்டிக்கல் சட்டையை இன்னும் கூடுதலாக வச்சு அப்போ இன்னும் நிறைய என்னென்னச்சு ஆமாம். அதனால் அதை இதுன்னு தாண்டிட்டாலே அவர் ரிலீவ் ஆயிடுவார். அதுக்காகத்தான் நானும் என்னுடைய இவ்வளவு சிக்கலான காலகட்டத்தில் குறைவான நேரத்தில் ராத்திரி 1:30 மணி வரை 2 மணி வரைக்கும் திரும்ப இந்த படத்தை பற்றி பேசிக்கிட்டே இருக்கேன். ஏன்னா பணம் போட்டவருக்கு பணம் வரணும். நான் நல்லா நடிச்சிருக்கேன் அப்படின்னு எனக்கு பேர் வர்றதுலையோ கதாநாயகி இன்னொரு படம் கிடைக்கிறதுலையோ இல்லை. எந்த படமாக இருந்தாலும் பணம் போட்டவங்களுக்கு குறைந்தபட்சம் முதலீடாவது திரும்பி வரணும். அப்போ தான் அடுத்தடுத்த கலைஞர்கள் வாழ முடியும். இதுபோல் பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்த முடியும். அந்த அடிப்படையில் தான் உங்ககிட்ட கேட்டிருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு உதவி செய்யுங்க. ரொம்ப நீங்கள் போகும்போது சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜி மாதிரி தேட்டருக்குள்ளே போயிடாதீங்க.
ஒரு ரசிகனாக போங்க. இது என்னுடைய தாழ்மையான வேண்டுகோள். நன்றி.